இந்தியா ஏ டீமில் பராகுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ருத்ராஜ் கைக்வாடு செஞ்சுரி அடித்து தன்னோட அத்தாரிட்டியை காமிச்சிருக்காருங்க. தலைவன் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸை தட்டிட்டு போயிருக்கான். வந்த மேட்ச்லேயே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 21 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா கூட ஒரு ஒன் டே மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அண்ட் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து டெஸ்ட் கேப்டன்சிலேருந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்த பற்றி பேசலாங்க. நீங்கள் அந்த சேனல் நியூவாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கைக்வாடுங்க. ஒரு சென்னை ஃபேனாக ருத்ராஜ் கைக்வாட் 100 அடிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாடோட டேலண்ட்டுக்கு IPL 2026 பார்த்தீங்கன்னா பிலோ பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒன் டே ஃபார்மேட் அப்படிங்கிறது பிரெட் அண்ட் பட்டர் ஃபார்மேட்டுங்க. ருத்ராஜ் கைக்வாடோட கேம் பிளே வந்து ஒன் டே ஃபார்மேட்டுக்கு டெய்லர் மேடுங்க. அவர் வந்து ஒரு பக்காவான ஒன் டே பிளேயராக இருக்கிறதுக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே டீமில் 1, 2, 3, 4 4 பொசிஷன்லையும் அசால்ட்டாக ஆட முடியுங்க. நியூ பாலும் ஆட முடியும், நம்பர் 3 ஆட முடியும், நம்பர் 4 வந்து பக்காவாக ஆக்சிலேட்டும் பண்ண முடியுங்க. எல்லாமே வச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து ருத்ராஜ் கைக்வாட ஒன் டே டீமில் எடுத்து ஆகணுங்க. ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டார் டீமுக்குள்ளே, எல்லாமே ஓகே தான். பட் கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளேயராக ருத்ராஜ் கைக்வாட் இருந்தே ஆகணுங்க. ஏன்னா சரியான ஒரு வெர்சட்டிலிட்டியை கொண்டு வர்றாரு டீமுக்குள்ளே. அண்ட் இன்றைக்கி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட இனிஷியலாக வந்து இந்த ட்ரை சீரீஸ்க்கே வந்து ருத்ராஜ் கைக்வாட இந்தியா எடுக்கலை. ரியான் பராக் தான் எடுத்திருந்தாங்க. ரியான் பராக் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க. அண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே தன்னோட கிளாஸ் அண்ட் அத்தாரிட்டி காமிச்சிருக்காரு. இந்தியா பார்த்தீங்கன்னா 69 ரன்னுக்கு 3 விக்கெட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் இவரும் திலக் வர்மாவும் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியா ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தாங்க ஸ்டார்ட் பண்ணார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்சிலேட் பண்ணி ஒரு சரியான ஒரு செஞ்சுரிங்க. ஓகே, இது இந்தியா ஏவாக இருந்தால் கூட ஒரு இந்தியன் கலர்ஸில் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுறீங்க அப்படின்னாவே ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் தருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு 100 அடித்தது. அண்ட் கண்டிப்பாக அவர் வந்து நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் 2027 வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து டீமில் இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேங்க. கண்டிப்பாக அவர் இருக்கணும். ஏன்னா அவருக்கான எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. ஸோ ஒரு ரஃப் சீசனுங்க, IPL ஒரு கஷ்டமான சீசனுக்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி அடிச்சது ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, தலைவன் தாங்க மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க ருத்ராஜ் கைக்வாட் இருந்து. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஏஷியா கண்டிஷன் வந்தாவே வந்து இந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா தோத்தாங்க. ஒன் டே சீரீஸில் வந்து 2-1 தோத்தாங்க. சரி, ஓகே, பாகிஸ்தான் கூட தோத்தா கூட அவ்வளோ பெரிய ஓகே, பாகிஸ்தான் கிட்ட வந்து ஒரு டீசெண்டான பவுலிங் லைன் இருக்குது, தோத்துட்டாங்க அப்படிங்கிறது கூட ஓகே, விட்டுருங்க. பங்களாதேஷ் கூட போய் 86 ரனில் கன்வின்சிங்காக தோற்றுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பங்களாதேஷ் வந்து 2005 ஆஸ்திரேலியா கூட கார்டிஃபில் ஒன் டே மேட்ச் ஜெயிச்சாங்க. ஒன் டே மேட்ச் ஜெயிச்சது 2005. 21 வருஷத்துக்கு அப்புறம் பங்களாதேஷ் வந்து ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்கிறாங்க. சும்மா ஜெயிக்கல, 86 ரனில் ஆஸ்திரேலியா முடிச்சிட்டானுங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே தெரியுதுங்க, அவங்களோட ஸ்ட்ராங்கான டீம் அந்த ஏ டீம் இல்லைன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா கம்மிங் சைஸ் ஒரு ஸ்டாக் இல்லைன்னா பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது பவுலிங். பார்த்தீங்கன்னா நேற்று நிலைஸ் ஒரு சென்னை ஃபேனா திரும்பவும் ஒரு ஹாப்பியான விஷயம்னா தலைவன் திரும்பியும் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்ட் அவுட், 3 விக்கெட் 38 ரன். அதை தாண்டி யாருமே பெருசாக பவுலிங் மட்டுமா தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப் பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ப்ராமிசிங்காக தெரிலங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸாக இருந்திருக்காங்க கிரிக்கெட்டில். ஒரு நீங்கள் நம்மளாவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 20 இயர்ஸாக வந்து அவங்க தான் பயங்கரமான பவர் ஹவுஸு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க டீமில் வந்து ஒரு வீக்னஸ்லாம் தெரியுது. இந்த மாதிரி டிப் எல்லா டீமுக்கும் வரும். மேபி வந்து ஒரு 1 இயரில் திரும்ப ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் இயர் பயங்கர ஸ்ட்ராங்காக வரக்கூட சான்ஸ் இருக்குது. பட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியனோட அந்த பேக்கப் டீம்லாம் கொஞ்சம் வீக்னஸ் இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்தியாவோட ஏ டீம் பயங்கர ஸ்ட்ராங்கு, பி டீம் சொல்லவே வேணாம் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும், சி டீம் எவ்வளோ ஸ்ட்ராங் நமக்கு தெரியும். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 டீம் 4 டீம் போடலாம். பட் ஆஸ்திரேலியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் தான் போட முடியும்னு தோணுது. செகண்ட் டீம் போட்டிங்கன்னாவே பயங்கர வீக்னஸ் தெரியுதுங்க. அண்ட் பங்களாதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா சீரிஸே தட்டிட்டு போயிடலாம். ஸோ அது எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு கான்ட்ரவர்சிங்க. இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் அப்படின்னு இருக்கானே தெரில, ஓவராக வாய் பேசுகிறானுங்க. நீங்கள் வந்து ஆஷஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சீரீஸில் ப்ரூக் ஒரு இன்சிடென்ட்டில் இதே மாதிரி தான் மாட்டியிருப்பார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் திரும்பவுங்க, ஸ்டோக்ஸ்னு ஒரு கேப்டனாக இருக்கார், அவரே வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக வந்து இங்கிலாந்து கிரிக்கெட்டில் என்ன ஆச்சுன்னா, இங்கிலாண்டோட கிரிக்கெட் ரூல்ஸ் படி நீங்கள் வந்து மிட் நைட் கர்ஃப்யூன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து நைட்டு வெளியே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த ரூலை பிரேக் பண்ணி இவரும் கஸ் அட்கின்சனும் பார்த்தீங்கன்னா வெளியே நைட்டில் போயிருக்காங்க. அதுவே ஃபஸ்ட்டு ரூல் பிரேக்கு. போனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரக்பி பிளேயர் கூட ஒரு ஃபைட் வந்துருக்கு.
என்னங்க அது, அதாவது இங்கிலாண்டோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், அவர் தான் ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாத்துக்குமே இருக்கணும். ஆனால் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை திரும்ப பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கிலாண்டு இவரை கேப்டன்ஷிப்பு தூக்கணும் தான் எனக்கு என்னமோ தோணுது. பிகாஸ் ஒரு கேப்டன் இப்படி பண்ணுறது நல்லதே கிடையாதுங்க டீமுக்கு. எனக்கு என்னமோ கண்டிப்பாக இங்கிலாந்து இவரை கேப்டன்ஷிப்பு தூக்கிட்டு ஹாரி ப்ரூக் தான் தருவாங்கன்னு தோணுது. ஆனால் ஹாரி ப்ரூக்கே ஒரு டிசிப்ளினான ஆள் அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்கிலாந்து ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல, அது என்ன சொல்கிறேனே தெரியலங்க. ஆனால் அதுக்கப்புறம் பர்சனலாக இந்த மானவ் சுதர் அவரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நிறைய எபிலிட்டி காமிச்சிருக்காருங்க. செம்மையாக பாலை ஸ்பின் பண்ணுறாரு. என்ன தான் ஆப்கானிஸ்தான் கூட அப்படின்னு இருந்தால் கூட பால் அது என்ன சொல்கிறதுனா பவுலிங் செம்மையாக போட்டாருங்க. அவரோட சில பால்ஸ்லாம் செம்மையாக கிளவராக போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆம் பால், ட்ரிஃப்டரு எல்லாமே பயங்கரமாக யூஸ் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டியான பேட்ஸ்மேனாக தெரியுறாருங்க. அஸ்வினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒரு சரியான ஒரு ப்ராஸ்பெக்ட் மாதிரி தெரியுறாரு. ஓகே, என்னதான் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணார்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக வரக்கூடிய எல்லா எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் இந்தியாவுக்கு. ஸோ ஓவராலாக இதுதாங்க இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அண்ட் ஒரு சென்னை ஃபேனாக பார்த்தீங்கன்னா நேற்று நிலை ருத்ராஜ் கைக்வாட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு காமெண்ட் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.